நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம். வணக்கம், நான் வைசராஜ். இன்னைக்கு எங்கள் கிச்சனில் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம். எப்படி ஸ்டெப்பாக செய்கிறோம், ஃபஸ்ட்டு மசாலா வதக்குறோம், அரைக்கிறோம். அப்படி ஸ்டெப் என்ன செய்யணுமோ அதே மாதிரி சொல்லி தருவேன். நல்லா பாருங்கள். அதே மாதிரி செஞ்சு நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷங்க. ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். 1 குழிக்கரண்டி ஊற்றிருக்கிறேன். ஓகே, 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இது வந்து இந்த மல்லி எண்ணெயில் பொறி விடணும். அந்த எண்ணெயில் மல்லி பொரிஞ்சால் அதோட மனம் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் எப்பவும் நீங்கள் வீட்டில் எந்த குழம்பு வச்சாலும் சரி, மல்லி வறுத்து அரைக்கி குழந்தைங்கள அது மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் பொரியை விட்டு வச்சிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். பொதுவாக கோழி மட்டன்லாம் 2 பட்டை போடணும். பட்டை எண்ணெயில் வதக்கும்போது அதோட மனம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு 4 பட்டை போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 ஏலக்காய். ஏலக்காய் எண்ணெயில் போட்டால் நல்லா கொஞ்சம் புரியும். பலூன் மாதிரி உப்பும் அது மாதிரி பார்த்துக்குங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம். ஜஸ்ட் இது ஒரு வதக்கி கிடைக்கும், வதக்கி இது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா. அதுக்காக அது போடுறோம். இந்த மல்லி மனம் அப்படியே அந்த எண்ணெயில் வெந்தோடனே அதோட மனமே வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த டைமில் சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் போடுறோம். நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி அரைச்சி ஊற்றி பாருங்க, சூப்பராக சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும். இந்த மல்லி போடுறதுனால ஒரு 4 வரமிளகா போடுறோம். நாங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு விட்டுருவோம். அப்போ இதில் ஒரு வதக்கி அரைக்கிறதுக்காக ஒரு 4 வரமிளகா போட்டுக்கிறோம். 2 பீஸ் கருவேப்பிலை. கருவேப்பிலை எண்ணெயில் வதக்கி அரைச்சோம்னா ஜம்முன்னு இருக்கும். கருவேப்பிலை குழம்பு வைக்க போடுவோம் நான் சொல்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வந்தோடனே தேங்காய் போடுறோம். ஒரு தேங்காய், ஒரு 1.5 கிலோ சிக்கனுக்கு ஒரு தேங்காய் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி குழம்பா இருக்கும். தேங்காய் நல்லா வதக்கி அரைச்சோம்னா அதோட மனம் வேற மாதிரி இருக்கும். அதுக்காக தேங்காயை வந்து நல்லா வதக்கி அரைக்கணும். தேங்காய், சின்ன வெங்காயம் அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா வதக்கி குழம்பு அரைச்சி வச்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த மல்லி விதை 1 ஸ்பூன் போடுறோம்னா அது எண்ணெய் நல்லா பொரிஞ்சுதான் அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மல்லி வந்து பொரிச்சு போடுறது. நாங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போடுவோம் குழம்புல. மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு சிக்கனை வேக வச்சு இதை அரைச்சி அப்படியே மேலே ஊற்றி மறுபடியும் அரைஞ்சிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதில் வைப்பாங்க. தண்ணி குழம்பு, சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. நாம அன்றைக்கி வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம். நான் என்ன கற்றுக்கிட்ட முறையோ அது நான் சொல்லுவேன். அடுத்தவங்க எப்படி செய்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என்ன முறையில் செய்கிறேன் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி தேங்காய் நல்லா வதக்கி வந்துடானோ. இந்த வதங்கினதுக்கப்புறம் இது நம்ம பறை கொடுக்குது போதுமானது. இதை விட ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. கரைஞ்சினா ரொம்ப குழம்பு கலர் மாறி போயிடும். இந்த 80% தேங்காயும் வெங்காயம் வந்துருக்கோம். இது வந்தாலே போதும். இப்போ இதை அரைக்கி கொடுக்குறோம். மசாலா அரைக்கி கொடுத்துருக்குறோம். அடுத்த மசாலா தாளிக்க போகிறோம். ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகுது. உங்கள் பேருக்கு ஒரு பட்டை போட்டுக்கிறோம். இந்த கருவேப்பிலை போடுறோம்.
1 கிலோவுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறோம். போதும். இஞ்சி பூண்டு அரைவாசி வந்தாச்சு. பச்சை வாசம் ஒரு பாதி போனால் போதும். மற்றும் அடுத்த வெங்காயம் போடும்போது போயிடும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஏற்கனவே சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சிருக்கிறோம். சின்ன வெங்காயம் தேங்காயெல்லாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா ஒரு அரை வேக்காடு பொரிஞ்சு, அரை வேக்காடு 3/4 வேக்காடு பொரிஞ்சிருச்சு. இது 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். ஒரு சின்ன பிஞ்சு மஞ்சத்தூள். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். 4 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம். சிக்கன் மசாலா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். தண்ணி ஊற்றணும். போட்டுட்டு தண்ணி ஊற்றுறோம். அப்போதான் சிக்கன் வேகும். நாட்டுக்கோழி வேகாது. எல்லாம் தாளிக்கும் போது தக்காளி போடுவாங்க. தக்காளி போட்டால் நாட்டுக்கோழி கொஞ்சம் விரைச்சிக்குவோம். நாட்டுக்கோழி அரை வேக்காடு வரும்போது மறுபடியும் தக்காளி போடும். இந்த இதில் நிறையா பேர் வெங்காயம் போடும்போது தக்காளி போட்டு வதக்குவாங்க. அது மற்ற கோழி பிராய்லர்னா ஓகே. நாட்டுக்கோழிங்கும் போது தக்காளி தண்ணி போடும்போது கொஞ்சம் விரைக்கும். கூட கொஞ்சம் வேக்காடு இருக்கும். அதனால் அரை வேக்காடு வந்து தக்காளி போடும். நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள் போட்டு ஜம்முன்னு கழுவி வச்சுருக்கிறோம். இப்போ அந்த மசாலா கூட நாட்டுக்கோழி போடுறோம். தேவையான அளவு ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க ஃபஸ்ட்டு. மற்றெல்லாம் 2ஆவது போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டோம்னா வேகும்போது அரிசி சேர்ந்து இதில் நாட்டுக்கோழிங்கிறனால சீக்கிரம் ரொம்ப பிடிக்காது. வேருக்கு ரொம்ப லேட் ஆகும். வேறு உப்பு போட்டோம்னா அது வேக வேக இந்த உப்பும் கோழி கிளம்ப போடுங்க. உப்பு எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. 2வது நம்ம மசாலா அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு ஊற்றலாம் போட்டுருக்கோம். ஒரு கலக்கலைக்கு கொடுங்க. மூடியை போடுவோம். போட்டு கரெக்டாக 5 நிமிஷம் வச்சுக்கணும். சிக்கன் பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் தக்காளி போடுறோம். ஏன்னா இந்த தக்காளி போட்டாலே அது வந்துடும். நம்ம தேங்காய் கறி போட்டாச்சுன்னா அது வேலைக்கு வந்துடும். என்னென்னா தக்காளி போடுறது கொஞ்சம் சிக்கன் வேறதுக்கு லேட்டாக இருக்கும். பெருசாக இருக்கும். அதனால் தக்காளி போட்டோம்னா வந்து உடைய சரியாக இருக்குது தக்காளி. நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றுறோம். குழம்பு ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா இந்த டைமில் மல்லித்தலை போடுறோம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை போட்டுக்கிறோம். ஒரு கலக்கிறோம். போதுமானு பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கான குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. சாப்பாடு வச்சிருக்கிறேன். சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அருமை, சூப்பராக வந்திருக்குது. குழம்பு அருமையாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க. நான் எப்படி செய்கிறேன்னு எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை சொல்லியிருக்கிறேன்.
இதே மாதிரி செஞ்சு நல்லா ஸ்பெடியாக சாப்பிட்டு இன்புட்டு இருக்கான் மைசா ராஜா. நான் கோயம்புத்தூர் சோனம்பாளையத்தில் மைசா கேட்டரிங்னு வச்சுருக்கிறேன். என்னை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டு கல்யாணம், காது குத்து, எந்த ஃபங்க்ஷனாலும் கூப்பிடுங்க. சின்ன பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் செய்வோம். எப்போ வேணாலும் கூப்பிடலாம். வணக்கம், மைசா ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.